தேரிழந்தூர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். சிறந்த ஒரு வழிகாட்டு சபையாக இன்றைக்கு ஜமாத்துல் உலமா சபை இருந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த சபையை சிறப்பாக நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல்வேறு நற்குணங்களில் ஒரு நற்குணத்தை பற்றி சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் எங்கள் மீதுதான் அன்பா இருந்தார்கள், என் மீதுதான் அன்பா இருந்தார்கள் என்று 1,24,000 சஹாபாக்களும் சொல்வார்களாம். அதுபோன்று இவருடைய பொதுச் செயலாளர் எல்லாரிடத்திலுமே ஒரு கண்ணியத்தையும் அன்பை பெற்றவர். என் மேல அதிர்த்த தனி பாசமும் எல்லோருமே சொல்வார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்துல் உலமா சபைக்காக தன்னுடைய பேராசிரியர், பல்கலைக்கழகத்திலே அரபுத்துறை பேராசிரியராக இருந்த தன்னுடைய அந்த பொறுப்பையே வேண்டாம் என்று முழு நேரப்பணியாக இன்றைக்கு ஜமாத்துல் உலமா சபையினுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் அன்வர் பாதுஷா உலை ஹசரத் குபலா தாமத் பரகாத்தும் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு எங்களுடைய திருச்சி மாவட்ட ஹசரத் அவர்கள் குர்ஆன் ஹதீஸின் விளக்கமே மதுஹபுகள், குர்ஆன் ஹதீஸின் விளக்கமே மதுஹபுகள் என்கின்ற தலைப்பிலே ஹஜ்ரத் அவர்கள் இப்போது உரை நிகழ்த்துவார்கள். ஹஜ்ரத்துடைய உரைதான் நிறைவுரை. எங்களுடைய மாவட்ட தலைவர், தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய வழிகாட்டு குழு உறுப்பினர், டெல்லியிலிருந்து திருச்சி வரை இருக்கக்கூடிய பல்வேறு அரபு கல்லூரியினுடைய நிர்வாக உறுப்பினர் என்று பல்வேறு தளங்களில் இருக்கக்கூடிய ஹஜ்ரத் குபலா அவர்கள் இப்பொழுது பொதுச் செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला मन अरसलहुल्लाह रहमतल लिल आलमीन हादियन व बशीरन व नदीरा व दाइयन इलल्लाहि बिइذनिहि व सिराजन मुनीरा। अम्मा बाद, अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनू अतीउल्लाह व अतीउर रसूल व उलिल अम्रि मिनकुम फ़इन तनाज़अतुम फ़ी शैइन फ़रुद्दूहु इलल्लाहि वर रसूल इन कुन्तुम तुअमिनून बिल्लाहि वल यौमिल आखिर ज़ालिका खैरुन व अहसनु तअवीला। औ कमा क़ाल सय्यिदुना हबीबुना सल्लल्लाहु अलैहि वसल्लम। क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम अलैकुम बिसुन्नती व सुन्नतिल खुलफ़ाइर राशिदीन अल महदीयीन। औ कमा क़ाल सय्यिदुना हबीबुना सल्लल्लाहु अलैहि वसल्लम। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। ला हौल वला कुव्वत इल्ला बिल्लाहिल अलिय्यिल अज़ीम। அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் பேரருளால் எங்களது திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் சார்பில் நடைபெறக்கூடிய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கை விளக்க மாநாட்டின் முதல் அமர்வின் கண்ணியத்திற்குரிய தலைவர் அவர்களே, சென்னை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே, இறுதி அமர்வில் பேருரை ஆற்ற இருக்கக்கூடிய ஜமாத்துல் உலமா சபையின் தகுதிமிக்க மாநில தலைவர் ஹதரத் பிறந்தகை அவர்களே,
திருச்சியிலிருந்தும் பல்வேறு பகுதியிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, திறனாக சுன்னத் வல் ஜமாத் கொள்கையின் விளக்கங்களை கேட்பதற்கும் உள்ளத்தில் ஆழமாக இருத்தி பின்பற்றுவதற்கும் ஆர்வத்தோடு வருகின்றிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் காலையிலிருந்து நமது மேலான இந்த தீனின் அடிப்படையான விஷயங்களை கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதில் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு குர்ஆன் ஹதீஸின் விளக்கங்களே மதுஹபுகள் என்பது எனக்கான தலைப்பு. நேரத்தின் அருமை கருதி நேரடியாக அதை பற்றி சில தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குர்ஆன் ஹதீஸின் விளக்கங்களே மதுஹபுகள் என்று சொன்னால் அது முடிந்துவிட்டது, உறுதி செய்யப்பட்டது. அதில் விளக்குவதற்கு தேவையில்லை என்பது பொருள். ஆனால் அப்படி ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருப்பதனுடைய பின்னணியில் சிலரின் சிந்தனையில் மதுஹபின் கருத்துக்கள், இமாம்களின் கருத்துக்கள் குர்ஆன் ஹதீஸிற்கு முரணானவையாக இருக்கின்றன என்பது சிலரின் சிந்தனையில் உண்டு. ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக ஆனது. அல்லாஹ்வின் பேரருளால் அல்லாஹ் இந்த உம்மத்தை எந்த கட்டத்திலும் அனாதையாக விட்டுவிடவே இல்லை. குர்ஆனை பாதுகாப்பதற்கென்று அல்லாஹ் ஒரு பெரிய சமூகத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றான், ஆலிம்களின் சமூகம். அவர்கள் குர்ஆனுடைய வார்த்தைகளை மட்டுமல்ல, வார்த்தைகளை பாதுகாப்பார்கள், அதனுடைய கருத்துக்களை பாதுகாப்பார்கள், அதனுடைய விளக்கங்களை பாதுகாப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எத்தனை தீயவர்கள் வந்தாலும் சரி அந்த தீமையை, தவறான கொள்கைகளை, சிந்தனைகளை, விளக்கங்களை அகற்றி சத்தியத்தை சொல்லக்கூடிய மேன்மக்கள் என் உம்மத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதன் அடையாளம் நமது முன்னோர்களான உலமாக்கள் அப்பொழுதிருந்து தொடர்ந்து ஆற்றிய பணியின் காரணமாக இன்று அத்தகைய தவறான சிந்தனையுடையவர்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள், பலகீனமடைந்திருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனாலும் அந்த சிந்தனை முற்றிலும் 100% அகற்றப்பட்டு விட்டதா என்று கேட்டால் அதற்கும் நாம் ஆம், அப்படி உண்மைதான், அகற்றப்பட்டு விட்டது என்று சொல்வதற்கு இல்லை. சில மனங்களில் அந்த சிந்தனைகள் இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈமானின் வலிமையை நாம் நினைத்து சந்தோஷப்படுவதற்கும் தவறான சிந்தியுடையவர்கள் தங்களை திருத்திக் கொள்வதற்கு வசதியாக இது போன்ற தலைப்புகள் வழங்கப்பட்டிருப்பது என்பது என்னுடைய எண்ணம். ஹஸரத் அவர்கள் இதற்கு முன்பு உரையாற்றிய பொழுது மேன்மக்களான இந்த இமாம்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து 11 லட்சத்திற்கு மேற்பட்ட சட்டங்களை நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள் என்பது 700 ஆண்டுகளுக்கு முந்தைய புள்ளி விவரம் என சொன்னார்கள். 11 லட்சத்திற்கு மேற்பட்ட சட்டங்களை. மூமின்களே, குர்ஆன் ஹதீஸிலிருந்து அந்த மேன்மக்கள் அவர்கள் மட்டும் அப்படி நமக்கு சட்டங்களை ஆய்வு செய்து தந்திருக்கவில்லை. ஆனால் இன்று நம்மால் இந்த தீனை முழுமையாக பின்பற்றவும் முடியாது, நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளவும் முடியாது. இந்த எங்களுடைய மார்க்கம், இந்த சத்திய மார்க்கம் அனைத்தும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் உண்டு, காரணம் இல்லாமல் எங்களுக்கு எந்த சட்டமும் இல்லை என்று நம்மால் மார்தட்டி கொள்ள முடிகிறது என்று சொன்னால் அந்த மேன்மக்களான இமாம்கள் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து அதிலிருந்து காரணங்களை கண்டறிந்து பொது சட்டங்களை உருவாக்கி அதிலிருந்து துணை விதிகளை உருவாக்கி பல்வேறு சட்ட திட்டங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். மூமின்களே, சுருக்கமாக ஒரு சில வரிகளில் எப்படி இந்த சிந்தனைகள் வந்தது என்பதை நாம் புரிய வேண்டுமானால், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலம் என்ன தேவைப்பட்டாலும் பெருமானிடம் கேட்கலாம், விளக்கம் கிடைத்துவிடும். சஹாபாக்களின் காலம் பெருமானாரிடம் கேட்டவர்கள் இருந்தார்கள் அல்லது கேட்டவரிடம் கேட்டவர்கள் இருந்திருப்பார்கள், எளிதில் விளக்கம் கிடைத்துவிடும். இப்படித்தான் இருந்தது. காலங்கள் உருண்டோடுகின்றது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவில் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு முன்னால் இருந்தார்கள். பெருமானார் மறைவிற்கு பின்பு இந்த உலகத்தின் நாலாபுறங்களிலும் தீன் பரவுகிறது, எல்லா பக்கத்திலும் தீன் போய்கிட்டு இருக்கு. அப்பொழுது மக்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் எழுகின்றன. அந்த நேரத்தில் எல்லாம் எந்த சஹாபாக்கள் இருந்தார்களோ அல்லது அந்த சஹாபாக்களிடம் கேட்டவர்கள் இருந்தார்களோ அவர்கள் மூலமாக தங்களது ஐயங்களை
கேட்டு தெளிவு பெற்றுக் கொண்டார்கள். இப்படி ஒரு தொடர்கின்ற சூழலில் தாபியன்களுடைய காலம் இன்னும் இஸ்லாம் உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்கிறது. பல்வேறு பகுதிகள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தை மட்டும் நாம் வரலாறு சொல்கிறது 2,70,000 சதுர கிலோமீட்டர்கள் வரை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் பரவியது. அப்ப அவ்வளவு தூரத்துக்கு மக்கள் இஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. தீனை பின்பற்றக்கூடிய மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்றார்கள். அவர்களுடைய தங்களுடைய சொந்த வாழ்வியலில் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள், இதற்கெல்லாம் தீர்வு தெரியாமல் விழிக்கின்ற பொழுது அப்பொழுது மூத்த சஹாபாக்களிடம் அல்லது சஹாபாக்களை பார்த்து அந்த தாபியங்களிடம் கேட்டு விளக்கம் பெறுகின்ற சூழல் இப்படி போய்கொண்டிருக்கிறது. சுமார் ஒரு 200 ஆண்டுகள் கழிக்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு கால இமாம் ஷா வலில்லா தாலிபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, ஆரம்ப காலத்தில் இருந்து ஒருவருடைய கருத்தை ஒருவருடைய ஆராய்ச்சியை பின்பற்றுகின்ற ஒரு சமூகம் இந்த உலகத்தில் இருந்தது. ஆரம்பத்தில் இருந்து இஸ்லாத்தினுடைய தொடக்க காலத்தில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை பின்பற்றுங்கள், எனது கலீஃபாக்களை பின்பற்றுங்கள். இன்னொரு ஹதீஸில் ஃபக்கதது பில்லதைனி அபீ பக்கரின் வ உமர், அவர்கள் இருவரையும் பின்பற்றுங்கள் என்று சொன்னதற்கு காரணம் அவர்கள் இருவரையும் பின்பற்றுவது அது தனி மனிதர்களை பின்பற்றுவது என்பது அல்ல, என்னை பின்பற்றுவதனுடைய மறு வழிதான் அது என்பதுதான் அதனுடைய கருத்து. இந்த சிந்தனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இந்த விளக்கம் முஃமின்களே, இதன் அடிப்படையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தக்லீத் இருந்தது. அப்ப மக்களிடத்தில் தேவைப்படக்கூடிய விஷயங்கள், சந்தேகங்கள், அதற்கான விளக்கங்களை பலரிடத்திலிருந்து பெறுகின்றார்கள். காலங்கள் உருண்டோடுகின்றது. சுமார் 300-400 ஆண்டுகள் கிட்ட வருகின்ற நேரத்தில் பல்வேறு சிந்தனைகளாக இருந்தவைகள் அது தொகுக்கப்படாமல் இருந்தன. பல கருத்துக்கள் இருந்தவைகள் தொகுக்கப்படாமல் இருந்தது. எல்லா விஷயங்களும் தொகுக்கப்பட்டு, எல்லா மசாயில்களும் தொகுக்கப்பட்டு, எல்லா விளக்கங்களுக்கான வினாக்களுக்கான சட்டங்கள் தொகுக்கப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த 4 மذஹபின் இமாம்களின் சட்டங்களை ரப்பு பாதுகாத்தான். முஃமின்களே, அவங்க யாரும் கடை விரிக்கல, நம்மள மாதிரி அமைப்பு நடத்தல. நான் ஹனஃபி மذஹப வச்சிருக்கேன், என்கிட்ட வந்து சேருங்க. நான் ஷாஃபி மذஹப ஆரம்பிச்சிருக்கேன், என்கிட்ட வந்து சேருங்க. நான் மாலிக் மذஹப தோண்டி இருக்கேன், ஹன்பலி, யாரும் சொல்லல. அல்லாஹ்விற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். அவங்களுக்கு எந்த அரசாங்கமும் சம்பளம் கொடுத்து நீங்க ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லல. எந்த ஒரு இந்த ஆய்வு பணிக்காக உங்களுக்கு எந்த ரெமுனரேஷன் கொடுக்கப்படல. அல்லாஹ்விற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். அந்த அர்ப்பணிப்பின் விளைவும் இறையச்சத்தின் உச்சமும் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பிரத்யேகமாக கொடுத்த ஞானத்தின் மூலமாக இந்த சட்டங்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு கிடைத்தது. காலப்போக்கில் இந்த 4 நபருடைய இமாம்களுடைய சட்டம், நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்கிறதுக்காக சொல்றேன், இந்த 4 நபருடைய சட்டங்கள் தான் நூல் வடிவில் தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த 4 மذஹபுடைய கருத்துக்களை இந்த உம்மத்து பின்பற்றி நடக்க வேண்டும் என்று ரப்பு விரும்பினான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. முஃமின்களே, இன்று நாம் பின்பற்றுகிறோம். இதே ஷாஹ் வலில்லா தாலிபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, இந்த மذஹபுகளில் அல்லாஹ் சத்தியத்தை வச்சிருக்கிறான், இதை பின்பற்றுவதுதான் நன்மை இருக்கிறது. விளங்கியோ விளங்காமலோ ஒவ்வொரு காலத்தில் இருந்த அறிஞர் பெருமக்கள், இஜ்திஹாத் செய்வதற்கு ஆற்றல் உள்ள அறிஞர் பெருமக்கள் கூட தங்களுடைய சொந்த இஜ்திஹாதை விட இந்த மேன்மக்களான இமாம்களின் கருத்துக்களை பின்பற்றியே நடந்திருக்கிறார்கள் என்பது இது ரப்பின் ஏற்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ரப்பின் ஏற்பாடு. வெறுமனே இது ஒண்ணு சாதாரணமாக கிடைச்சதெல்லாம் இல்லை. முஃமின்களே, குர்ஆன் சில பேர் நினைக்கிறோம், ஏன் குர்ஆன் இருக்கு நாமே பின்பற்ற வேண்டியதானே, அப்படித்தானே அவங்களுடைய சிந்தனை. ஹதீஸ் நாமே பின்பற்ற வேண்டியதானே, நேரடியா பார்த்துக்கலாமே. கண்டிப்பாக முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியூல்லாஹ் வ அத்தியூர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். முஃமின்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்க, உங்களின் பொறுப்பாளர்களுக்கு கட்டுப்படுங்கள். குர்ஆன் சொல்கிறதா இல்லையா? என்ன அர்த்தம்? அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ் சொல்வதை எல்லாம் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், ரசூல் சொல்வதை எல்லாம் கேளுங்கள். சுருக்கமாக சொல்கிறேன், உங்களின் பொறுப்பாளர்கள் கட்டுப்படுங்கள். பொறுப்பாளர் என்பதற்கு பல்வேறு விளக்கங்கள் இருந்தாலும் உலுல் ஃபிக்ஹ் வத்தீன் என்று ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுவார்கள். இது மிக முக்கியமான அர்த்தம். மார்க்க ஞானமுடைய அந்த மேன்மக்களை பின்பற்றுங்கள் என்று. அல்லாஹ்வை பின்பற்றுங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுட்டோம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டுட்டோம். அதற்கு அடுத்து
இன்னொருவருக்கு கட்டுப்பட வேண்டிய தேவை நமக்கு என்ன இருக்கிறது? இல்லை தானே? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் கட்டுப்படுங்கள். அப்படியானால் அதற்கு என்ன பொருள் தெரியுமா? சில சமயங்களில் உங்களின் பிரச்சனைக்கு, உங்களின் தேவைக்கு குர்ஆனில் நேரடியாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், ஹதீஸின் நேரடியான விளக்கம் தெரியாமல் இருக்கும். அப்பொழுது மேன்மக்களான சஹாபாக்கள், மேன்மக்களான தாபியீன்கள் என்ன அர்த்தத்தை, என்ன கருத்தை உங்களுக்கு சொன்னார்களோ அந்த கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் பிரிச்சு சொல்றான். இல்லைன்னா சொல்ல வேண்டிய தேவையில்லை. அடுத்தும் வருகிறது, ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர்ரசூல். அல்லாஹ் சொல்றான், இதுக்கு பின்பு உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால், உங்களுக்கு மத்தியில் தர்க்கம் ஏற்பட்டால் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலும் கொண்டு போங்க. என்ன இதற்கு பின்பு உங்களுக்கு தர்க்கம் ஏற்பட்டால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் எடுத்து செல்லுங்கள். தர்க்கம் வந்தா நம்ம ஏற்கனவே அல்லாஹ்ட்ட போயிட்டோம், அல்லாஹ் கட்டுப்பட்டுட்டோம், கிடைக்கல, விளக்கம் கிடைக்கல. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டுட்டோம், விளக்கம் கிடைக்கல. அதனாலதான் உளுநம்பருக்கு வந்துட்டோம், உளுநம்பருக்கு வந்தோம், அங்க ஒரு இடத்துல கிடைக்கல. இப்ப கிடைக்கலன்னு சொன்னதுக்கு பின்னால மீண்டும் அல்லாஹ்விடத்தில் செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு செல்லுங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்ட்ட போறதுன்னா அல்லாஹ்ட்ட நேரடியா போறது, ரசூலுக்கு நேரடியா போறது அர்த்தம் இல்ல. குர்ஆனிடம் செல்லுங்கள், சுன்னாவிடம் செல்லுங்கள் என்றுதானே அர்த்தம். ஏற்கனவே குர்ஆன் சுன்னாவில் இல்லாமல் தானே வந்திருக்கிறோம். இப்பொழுதுதான் மேன்மக்களான இமாம்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், டைரக்டா உனக்கு குர்ஆன்ல கிடைக்கல, டைரக்டா ஹதீஸ்ல கிடைக்கல, டைரக்டா உளுநம்பர் மூலமா உங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, இதில் என்ன காரணம் இருக்கிறதோ, இதை போன்ற விஷயம் குர்ஆனில் இருக்கிறதா, இதை போன்றது ஹதீஸில் இருக்கிறதா, இதே பிரச்சனை காரணம் அங்கு இருக்கிறதா, அந்த காரணத்தின் அடிப்படையில் அங்கு என்ன சட்டம் சொல்லப்பட்டதோ அதே சட்டத்தை இதற்கு கொடுங்கள். இதற்கு பெயர் தான் கியாஸ். இதற்கு பெயர் தான் கியாஸ். இப்படி இந்த மார்க்கத்தின் அடிப்படையான நான்கையும் கையில் வைத்துக் கொண்டுதான் இமாம்கள் இந்த சட்டங்களை நமக்கு தொகுத்து தந்தார்கள். மார்க்கத்தின் அடிப்படை இந்த நான்கு: குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ். சில பேர் இதுல கூட உங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. இவைகள் இல்லை ஆனால் இந்த மார்க்கத்தை நீங்கள் புரிய முடியாது. உதாரணத்தை கொண்டு சொல்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதரு அல் பைஅ. ஜும்மாவிற்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய திக்ருக்கு விரைந்து வாருங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள். எல்லாத்துக்கும் தெரியும் மார்க்க சட்டம் என்ன. ஜும்மாவுடைய பாங்கிற்கு பின்பு வியாபாரம் செய்வது ஹராம். வியாபாரம் செய்யறது மட்டும்தான் ஹராமா? அப்ப விவசாயம் செய்யலாமா? அலுவலகத்தில் வேலை செய்யலாமா? வேற ஏதாவது மற்ற பணிகள் செய்யலாம். பைஅ என்பது ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவது, இதற்கு பெயர் தான் பைஅ. விவசாயத்திற்கு பெயர் பைஅ அல்ல, அலுவலகத்தில் பணி செய்வதற்கு பெயர் பைஅ அல்ல. ஆனால் அது ஜாயிஸா? இல்ல, அதுவும் ஹராம் தான், அதுவும் ஹராம். எப்படி ஹராம்? அல்லாஹ் குர்ஆன்ல பைஅ ஹராம்னு சொல்றான், ஆனா நம்ம எல்லாத்தையுமே ஹராம்னு சொல்றோம். மார்க்க ஃபிக்ஹ் ஞானிகள் அதான் சொல்லி தருகிறார்கள். எப்படி இந்த சட்டம் வந்தது? சகோதரர்களே, அல்லாஹ் எதுக்கு வியாபாரத்தை ஹராம்னு சொன்னா? நீ அந்த நேரத்தில் வியாபாரம் செய்தால் ஜும்மா தொழுக முடியாது, தொழுகைக்கு இடையூறை ஏற்படுத்தும். எதுவெல்லாம் தொழுகைக்கு இடையூறை ஏற்படுத்துமோ அவைகள் அனைத்தும் ஹராம். இதுக்கு பெயர் கியாஸ். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அல் காத்திலு லா யரிஸ். ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், அப்பாவை கொலை பண்ணிட்டான், சொத்துல பங்கு கிடைக்குமா? அத்தா கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கு, தரமாட்டேங்கிறார், மௌத்தா ஆக மாட்டேங்கிறார். குடியான்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டேங்கிறான், மௌத்தாக மாட்டேங்கிறான். எல்லாம் சொல்றாங்க மௌத்தான தான் கிடைக்கும்னு சொல்றாங்க, மௌத்தாக மாட்டேங்கிறான். உடனே சரி மௌத்த அவராகலன்னு நம்ம ஆக்கிற வேண்டியதான், ஆளை காலி பண்ணிட்டான். இப்ப மார்க்கம் என்ன சொல்லுறது தெரியுமா? இஸ்லாமிய சட்டம், இவன் கொலையாளி, அத்தாவின் சொத்துக்கு வாரிசு அல்ல, அல்லது மகனை கொலை செய்தான், அவன் சொத்துக்கு அப்பா வாரிசும் அல்ல. இது வெளிப்படையான சட்டம். நான் சொல்ல வருவது இன்னொன்று. சரி, இவருக்கு வாரிசு இல்ல, இவனுக்கு சொத்துல பங்கு கிடையாது. ஒருத்தர் வசியத்து பண்ணார், சொத்தில் பங்கு பெற முடியாத ஒரு நபருக்கு வசிய, தூரத்து ஒரு நண்பர், தூரத்து ஒரு உறவினர், அவருக்கு வாய்ப்பே கிடையாது, அப்படிப்பட்ட நபருக்கு வசிய செஞ்சார். இவருக்கு மல்டி மில்லியனியர், பல 100 கோடி இருக்கு, என் காசுல ஒரு 5 கோடியை கொடுத்துருங்கன்னு சொன்னார். என் மௌத்துக்கு பின்னால இவருடைய 1/3 500 கோடி வரும்னு வச்சுக்கோங்க. சொன்னது 5 கோடி தான் சொல்லி இருக்கிறார், கண்ணை மூடிக்கிட்டு கிடைக்கும். இப்ப அவன் பாக்குறான், நமக்கு கொடுன்னு சொல்லி இருக்கிறான், ஆனா மௌத்துக்கு பின்னால தானே கிடைக்கும். இவன் என்னைக்கு மௌத்தாகிறது நமக்கு எப்ப கிடைக்கிறது? மௌத்தாக மாட்டேங்கிறான், பேசாம மௌத்தாக்கிடலாம். மௌத்தாக்குனா இப்ப மார்க்க சட்டம் சொல்கிறது,
வசியத்து செய்யப்பட்ட ஒருவன் அவன் தான் தனக்கு யார் வசியத்து செய்தாரோ அவரை அவன் ஒருவேளை கொலை செய்து விட்டால் அவன் அந்த சொத்திற்கு அந்த வசியத்து நிறைவேற்றப்பட வேண்டிய தேவையில்லை, நிறைவேற்றப்பட மாட்டார். இது எங்கிருந்து வந்தது? வாரிசு பங்கு பெற தொகையாளி பங்கு வாரிசாக மாட்டான் என்பது ஹதீஸ். அந்த ஹதீஸிற்கான காரணம் என்ன? உயிர் பாதுகாப்பு. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஆபத்து. ரொம்ப பேர் போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க. போட்டாலும் ஃபாயிதா இல்லைங்கிறதுக்காக மௌத்தாக்காம இருக்கிறாங்க. அப்ப மௌத்தாக்கிட்டா இவன் வாரிசாக முடியாது. அப்ப காரணம் உயிர் பாதுகாப்பு. இங்கேயும் அந்த பிரச்சனை இருக்கிறது. எனவே இங்கேயும் பாதுகாப்பு கொடுக்கணும். இவன் மௌத்தாக்கினான்னு சொன்னா இவனுக்கு சொத்துல பங்கு கிடையாது. புரிவதற்காக சொல்லுகிறோம். கியாஸ் என்பது யாரோ என்னமோ நினைச்சுக்கிறாங்க, ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு சட்டம் சொல்றாங்க இமாம்கள். அல்லாஹ் அக்பர். என்ன பிரச்சனைன்னு கேட்டா இவன் தன்னை மாதிரியே எல்லாத்தையும் நினைப்பான். அதுதான் ப்ராப்ளம். அல்மரு யகீசு அலா நஃப்ஸி. தன்னை மாதிரியே எல்லாத்தையும் நினைப்பான். இவன் திருடன் எல்லாத்தையும் திருடான்னு நினைப்பான். இவன் மோசடிக்காரன் எல்லாம் மோசடி செய்யறான்னு நினைப்பான். இவன் ஏமாற்று பேர் வேறு எல்லாரும் ஏமாத்தோன்னு இவன் நினைப்பான். ஏன்னு சொன்னா இவனுடைய சுய புத்தி அது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மேன்மக்களான இமாம்கள் அல்லாஹ்விற்காக தங்களை அப்படியே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அல்லாஹ்விற்காக முழு குர்பானியானவர்கள், முழு தியாகம் செய்தவர்கள். அப்படி யாரும் ஒரு துளியாரோ யாராவது குறை சொல்ல முடியுமா? இன்று இமாம்களுடைய மசாயில்களை நம்ம ஏத்துக்கணுமா? என்ன அவசியம் இருக்குன்னு கேட்கிறான். இதை கேட்கறதுக்கு இந்த வார்த்தை நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, குர்ஆன் ஹதீஸ் இருக்கு. ஏன் இவங்களை போய் கேட்கணும்? அவர் சொல்றது கரெக்ட் தானே? அறிவு கட்டவர்களே, அவன் சொல்வது அது அல்ல. அந்த இமாமை விடுங்கள், என்னை பின்பற்றுங்கள் சொல்றான். அதான் அர்த்தம். உனக்கு என்ன தெரியும் குர்ஆன் ஹதீஸை பத்தி? அந்த இமாம்கள் குர்ஆன் ஹதீஸ்ல மசாயில்களை சட்டங்களை தொகுத்து இதுதான் இதற்கு பொருள், விளக்கம், அர்த்தம், சட்டம் என சொல்கின்ற பொழுது இதை நீங்க கேட்க வேணாம். நான் சொல்றதை கேளுங்க. நான் சொல்றதை கேளுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்கிறதுனால குர்ஆன் ஹதீஸை நான் சொல்றேன், குர்ஆன் ஹதீஸை கேளுங்கன்னு சொல்றான். இல்லவே இல்லை. இவர்கள் திருடர்கள். இவர் அஞ்சாவது மதுஹப். நீ அஞ்சாவது நிக்க முடியுமா? 4 மதுஹப் இருக்கு. இது என்ன மார்க்கத்தை இஸ்லாத்தை 4ஆ கூறு போட்டுட்டாங்க. நாங்க பாருங்க ஒரே ஒன்று கீழே நிப்பாட்டுறோம். எங்க ஒன்னால நிப்பாட்ட முடிந்தது? நாங்கள் 1400 1300 சில்லறை ஆண்டுகளாக 4ஆ தான் இருக்கிறோம். ஹஸரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி 80ல பிறந்து 150ல வஃபாத்தானா. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 94ல பிறந்து கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வஃபாத்து. 150ல பிறந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 200 சில்லறை வஃபாத்து. எல்லாம் அனைத்து இமாம்களுடைய மிக முக்கியமான காலம் 2ஆம் நூற்றாண்டு. அது இன்னைக்கு நேத்து வந்ததுலாம் இல்ல. அவருடைய இறையச்சம் என்ன? அல்லாஹ்வுடைய பயம் என்ன? அவங்களுக்கு இருந்த ஞானம் என்ன? ஹஸரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக மிக முக்கியமான சஹாபாக்கள், முக்கியமான ஆசிரியர்கள் பயின்று இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் 80 சஹாபாக்கள் இருந்ததாக ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறது. அவர்களுடைய ஹதீஸ் கலையின் ஆசிரியரான இமாம் ஷுஐப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 500 சஹாபாக்களை பார்த்திருக்கிறார்கள் என்று ததீகீத்துல் ஹுஃபாதுல பேர் வாரியாக தொகுத்து தரப்படுகிறது. நானும் நீ ஒன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி முடியும்? அவங்களுடைய அந்தஸ்து என்ன? அவங்களுடைய அதை பத்தி சொல்லணும்னா அது ஒரு தனி டாபிக். அவங்களுடைய பேணுதல், அவங்களுடைய இறையச்சம் கால் தூசுக்கு அல்ல. அவங்க காலடி பட்டத்தில் ஒரு நாய் நடந்து போயிருந்தா கூட அந்த நாயின் கால் தூசு கூட நீ பெற மாட்டீங்க. சும்மா விளையாண்டுகிட்டு இருக்கீங்க மார்க்கத்தில். எங்க வந்து விளையாடுறீங்க மூமின்களே? இன்னைக்கு அந்த இமாம்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயம் அணுவணுவாக ரொம்ப கவனமாக ஆய்வு செஞ்சு சட்டங்களை தொகுத்து தந்தாங்க. குர்ஆனை எல்லாரும் அப்படியே பின்பற்றி விட முடியாது. எல்லாரும் அதிலிருந்து எடுக்க முடியாது. குர்ஆன் அவ்வளவு சாதாரணமானது அல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லல. எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ற 30 ஜுஸ் அல்ல, 3000 ஜுஸ் இருந்தாலும் நமக்கு பத்தாது, விளக்கம் பத்தாது. எல்லாமே அப்படி சொல்ல முடியாது. அல்லாஹ் இஷாராவாக நிறைய விஷயத்தை சொல்லி இருக்கிறான். இஷாரா சொல்லப்பட்ட விஷயங்களை சில இஷாராக்கள் நமக்கு கூட புரியும், பல இஷாராக்கள் நம்மளை யாருக்குமே புரியாது. அவைகளை கூட ஆய்வு செய்து அந்த மேன்மக்கள் கண்டறிய வேண்டும். நம்ம சகோதரர்களே, உண்மை அதுதான். ஏதோ கியாஸா சொல்லிட்டாங்க நினைக்கிறாங்க. இல்ல, ஒவ்வொரு ஆயத் ஒவ்வொரு ஹதீஸிற்கான காரணங்களை கண்டறிந்து அதிலிருந்து ஒரு புது சட்டத்தை உருவாக்கி அதிலிருந்து துணை விதிகளை உருவாக்கினார்கள். இவன் உடனே சொல்றான் இதுக்கு சட்டமே இல்லை, இதுக்கு ஆயத் இல்லை, ஹதீஸ் இல்லை. எப்படி இருக்கும்? ஒரு அடிப்படையான ஒன்றுக்கு காரணத்தை தெரிந்து அதிலிருந்து ஒரு பொது சட்டத்தை உருவாக்கி அதிலிருந்து பல்வேறு துணை சட்டங்களை சொல்லக்கூடியவர்கள். காரணத்தை கொண்டு சட்டங்கள் இயற்றப்படும் என்பதற்கு நிறைய வரலாறுகள் உண்டு. அல்லாஹ்வுடைய வசனம் ஃபக்கத்துல் முஷ்ரிகீன ஹைஸு வஜத்துமுஹும், யுத்த காலம்
யுத்த காலத்தை ஈவரக்கணும் பார்க்க வேண்டியது இல்லை, அதெல்லாம் முடிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஒரு யுத்தத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறத பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பெண்களை கொலை செய்யக்கூடாது, பெண்களை கொலை செய்யக்கூடாது. பெண் யுத்தமாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களையும் கொலை செய்ய முடியாது. ஏன்? அவர்கள் நமக்கு இடையூறு ஏற்படுத்தாதவர்கள், அவங்களால நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அவங்க நமக்கு எந்த தீங்கையும் செய்ய முடியாது, அதனால செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சகோதரிகளே, இமாம் ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கருத்தை பதிவு செய்வாங்க. துறவிகளையும் கொலை செய்ய கூடாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் இருக்கு. ஆனா அந்த ஹதீஸுடைய தரத்தில் பிரச்சனை இருக்கு. ஆனாலும் பெண்களுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணம் இங்கும் பொருந்துகிறது என்பதால் இவர்களையும் விடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, குருடு நொண்டி முடம் யாரால எதுவுமே செய்ய முடியாதோ அவர்களும் விடப்பட வேண்டும். டைரக்டா நீங்க ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஒரு காரணம், அந்த காரணத்தை கண்டறிந்து அது வேறு எங்கெல்லாம் இருக்கிறதோ அதற்கு அந்த சட்டங்கள் வழங்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. நான் உதாரணத்துக்கு இதை சொல்றேன், நிறைய விஷயங்கள் உண்டு. காரணத்தின் அடிப்படையில் ஹஸ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு பொதுவாக ஒரு சட்டம் தெரியும். இஸ்லாமிய ஆரம்ப காலம் யூரின் போறாங்க, டாய்லெட் எல்லா காலத்திலும் உள்ளது. ஆரம்ப காலத்தில் டாய்லெட் போனதுக்கு பின்னால கற்களை கொண்டு சுத்தம் செய்தாலும் போதுமானது என்று இருந்தது, உண்மைதான். இப்பொழுது அதுக்கான ஒரு சூழல் இருக்கு. சுத்தம் செய்யறது கடமை, எப்படி சுத்தம் செய்யறதோ ஓகே. கற்களை கொண்டு சுத்தம் செய்தார்கள். சில முக்கியமான ஒரு சாரார் கற்களை கொண்டு சுத்தம் செய்து விட்டு தண்ணீரை கொண்டும் சுத்தம் செய்தார்கள். அல்லாஹ் அவங்களை புகழ்ந்து சொன்னான், ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யததஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரின். அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து சொன்னான், அவங்க ரொம்ப பரிசுத்தவான்கள். இது ஆரம்ப நேரம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பின்னால நம்ம மக்களுக்கு சொன்னாங்க, சகோதரர்களே, நீங்க இப்ப கற்களை கொண்டு மட்டும் சுத்தம் செஞ்சா பத்தாது, கற்களை கொண்டு சுத்தம். என்ன கருத்து தெரியுமா? எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. ஒரு வசனம், وَإِن كُنتُمْ مَرْضَىٰ أَوْ عَلَىٰ سَفَرٍ أَوْ جَاءَ أَحَدٌ مِنكُم مِّنَ الْغَائِطِ أَوْ لَامَسْتُمُ النِّسَاءَ فَلَمْ تَجِدُوا مَاءً فَتَيَمَّمُوا صَعِيدًا طَيِّبًا. உது செய்ய முடியாத காலகட்டத்தில், குளிக்க வேண்டிய கட்டாயம் இருந்து குளிக்க முடியாத காலகட்டத்தில் தயம்மம் செய்து கொள்ளுங்கள் என்று சட்டம், ஒரு வசனம், அது சட்டம். அந்த இடத்துல அல்லாஹ் சொல்ல வர்றா, பெண்களை நீங்கள் தொட்டுவிட்டால், அது ஒரு பாயிண்ட். அவ் லாமஸ்தும் அன்னிசா, பெண்களை நீங்கள் தொட்டுவிட்டால். சகோதரிகளே, ஹஸரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, பெண்களை தொட்டுட்டான்னு அல்லாஹ் சொல்றான்ல, தொட்டா ஒது முறிஞ்சிருது. அல்லாஹ் சொல்றான் தொட்டான்னு சொல்லி. தொடுறதுனா என்ன அர்த்தம்? ஒரு தோலோடு உராய்வது. மஸ்ஸு ஷை பிஷை, டைரக்டா மின் கைரி ஹிஜாபின் வலா சத்ரி, எந்த திரையும் இல்லாமல் படுகிறது, முறிஞ்சிருச்சு. தொடுறதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி பட்டா தொட்டதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான் அப்படின்னாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இங்கே தொடுறதுன்னு சொல்றான். ஆனா தொடுறதுங்கிறதுக்கு இந்த தொடுறதுங்கிறது கருத்து அல்ல, நீங்கள் உங்கள் மனைவியரோடு உறவு கொண்டு விட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் சைக்கினையா சொல்றான். எல்லாத்தையும் எல்லாரும் ஓப்பனா பேசுறது இல்ல, நம்மோட பேசுறது. ஒருத்தர் காலையில சுபுக்கே குளிச்சுட்டு வர, மாஷா அல்லாஹ் நல்லா குளிச்சுட்டு சூப்பரா வந்திருக்கீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? குளிச்சுட்டு வந்திருக்கீங்களேன்னு அர்த்தமா? அதை சொல்றதுக்காக சொல்றாரு. சரி, கண்ணியமான வார்த்தைகள், ஒரு நகைச்சுவை இருக்கலாம், ஒரு இது இருக்கலாம், எது வேறு ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்வதாக இருந்தால் கூட, ஒரு புது மணமகள் அவங்க தாம்பத்தியம் இல்ல சொல்றான், என்ன அறிவு இல்லாம இருக்கீங்க, நீங்க எல்லாம் டெய்லி குளிக்கணும் அப்படின்னா அந்த அறிவேட்டவன் சொல்றான், டெய்லி குளிச்சுட்டு தானே இருக்கேன்னு சொல்றான். அதுக்கு அதுவும் அர்த்தம், அதற்கு அது பொருள் அல்ல. இது இப்பதான் எல்லாத்துக்கும் சந்தோஷம் வர மாதிரி தெரியுது. என்ன கருத்து சொல்லி சொல்றாங்க, அல்லாஹ் அந்த விஷயத்தை, தாம்பத்தியத்தை அல்லாஹ் இப்படி சொல்றான். அப்ப நீங்க உங்க மனைவியோடு உறவு கொண்டு விட்டால் குளிப்பு கடமையாயிரும், குளிக்க முடியலன்னு சொன்னா தயமம் செஞ்சுக்கோங்க. சகோதரிகளே, ஒரு கணம் யோசிச்சு பாருங்க, ரெண்டுல எது தப்புன்னு சொல்லுவீங்க? இரண்டும் நம் தலைக்கு மேல் வைத்து போற்றப்பட வேண்டியது. அவங்களுடைய எண்ணத்தை பாருங்க. இவன் முதல் சொன்னது கிண்டல் மாதிரி தெரிஞ்சு, ஆனா அவங்களுடைய உயர்ந்த எண்ணம் என்ன? இது இங்கு மட்டுமல்ல, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னா இல்லையா, லா யுஸல்லியன்ன அஹதுக்கும் அல் அஸ்ர் இல்லா ஃபீ பனி குரைலா. அங்க போய் தான் சர் தொழுகணும், பனி குரைலா இடத்துல அந்த ஸ்பாட்டுக்கு போய் தான் தொழுகணும். ஹதீஸ் என்ன? எல்லாரும் போறாங்க, போற வழியிலே அஸ்ர் நேரம் வந்துருது. சஹாபாக்கிட்ட ரெண்டு கருத்து வருது, எல்லாத்துக்கும் தெரியும், உலமாக்கள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ரெண்டு கருத்து வருகிறது. ஒரு சஹாபாக்களுடைய ஒரு குழு சொல்லுது, அசர் டைம் வந்துருச்சு, நம்ம வேகமா இங்கே தொழுதுறணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் தொலை சொன்னாங்களே, இல்ல அதுக்கு அர்த்தம் வேகமா போங்கன்னு அர்த்தமே தவிர தொழுகையை தாமதப்படுத்துங்கன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு சாரார் சொன்னாங்க, இந்த விளக்கம்லாம் எங்களுக்கு தெரியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் தொழுங்கன்னு சொன்னாங்க, அங்கே போய் தொழுகணும். சகோதரிகளே,
யாரு இல்ல வேற அர்த்தத்துல சொன்னாங்க. இங்க தொழுவு நினைச்சாங்களா அவங்க தொழுதுட்டாங்க. இங்கேயே யார் அங்கே போய்தான் தொழுவு நினைச்சாங்களோ அங்கே போய் தொழுதுட்டாங்க. இரண்டு சாராரும் தீர்வு பெருமானார் இருக்கிறார்கள். சல்லல்லாஹு வந்தது பின்னாடி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு மத்தியில் இப்படி உரையாடல் ஒரு பிரச்சனை வந்துச்சு, நாங்க எங்க ரெண்டு கருத்து வந்துச்சு, இப்படி செஞ்சோம். ஹதீஸ்ல வருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு சாராரையும் யாரையும் குறை காணவே இல்லை. லா யுஅன்னிஃபு அஹதன். ஹதீஸ்ல யாரையும் குறை காணவே இல்லை. என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு ரெண்டையும் சரி கண்டார்கள். இதுதான் இங்க வருது. இதை போன்று பல உதாரணங்களுக்கு சொல்ல முடியும். நேரத்தின் சூழல் கருத்தை தவிர்க்கிறேன். மூமின்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதோ மதுஹபடி இமாம்கள் சொல்றாங்க அதுக்கு ஆயத் ஹதீஸ் இல்லை என்று. அப்படி அர்த்தமே இல்லை. எல்லாமே ஆயத் ஹதீஸின் விளக்கம் தான். எல்லாமே ஆயத் ஹதீஸின் விளக்கம் தான். நுட்பமான காரணங்களை விளக்கத்தை கண்டறிந்து சட்டத்தை அமைக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் புரியவும் செய்யாது. எல்லாத்துக்கும் ஹதீஸ்களை வல்லுநர்களுக்கு ஹதீஸை சொல்ல முடியுமே தவிர சட்டத்தை எல்லாரும் சொல்ல முடிந்தவர்கள் அல்ல. சட்டம் சொல்ல வேண்டுமானால் அந்த முஹத்திஸ் ஃபிக்ஹிலும் ஞானமுடையவராக இருக்க வேண்டும், ஃபகீஹாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் ஃபிக்ஹுடைய சட்டத்தை சொல்ல முடியும். இல்லையான ஹதீஸை அறிவிக்க மட்டுமே செய்ய முடியும். ஒரு பிரபலமான தகவல் உண்டு. ஒரு இடத்துல ஜனாசா ஆயிருச்சு, பெண்ணு மட்டும்தான் இருக்காங்க. அந்த பெண்ணை ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டிய நிர்பந்தம், வேற யாரும் இல்லை. அந்த பெண்ணு சுத்தம் இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தேகம் வருது, நான் சுத்தம் இல்லாம இருக்கிறேன், எப்படி ஜனாசாவை குளிப்பாட்டுறது? உடனே மஸ்ஜிதுக்கு வந்தாங்க. அங்க முக்கியமான ஹதீஸ்கள் இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டாங்க, மசாயில் கேட்டாங்க. அவங்க யோசிச்சு பார்த்தாங்க, தங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ்ல தெளிவே கிடைக்கவில்லை. உடனே சொன்னாங்க, அங்க போங்க, ஃபகீஹ்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு வந்து சொல்லிட்டு போங்கன்றாங்க. அவங்க போனாங்க. போகும்போது தற்செயலா அந்த வாசல் வழியாக அபூ சௌர் ரஹ்மத்துல்லாஹி ஃபகீஹ் உள்ள நுழைஞ்சாங்க. அந்த அம்மா கேட்டாங்க, அவங்க ஜாயிஸ் தாராளமா கூடும், போய் குளிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போன ஸ்பீடுக்கு இந்த அம்மா திரும்பி வர்றாங்க. வந்து சொன்னாங்க, இப்படி குளிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, போங்கன்ட்டாங்க. அதான் ஃபசாத் பண்ணக்கூடாதுங்கிறது. அப்படியா சொன்னாங்க? எப்படி சொன்னாங்க? நீ எப்படி கேட்ட? இந்த பிரச்சனைலாம் அங்கே பேசணும். அவங்கள்ட்ட ஒண்ணு பேசல, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. உடனே அங்கே போனாங்க. மார்க்கம் அல்லவா, தெளிவுபடுத்தணும். அவங்ககிட்ட போய் கேட்டாங்க, என்ன நீங்க உங்க இஷ்டத்துக்கு சட்டம் சொல்றீங்களான்னு கேட்டாங்க. எல்லாம் மனசுல அறிவு சொல்ற மாதிரி நீங்க சட்டம் சொல்றீங்களா? இல்லையே, நாங்க அப்படி சொல்லலையே. அப்படின்னா இதை எப்படி நீங்க ஜாயிஸ்ன்னு சொன்னீங்க? ஹதீஸ்ல இருக்கு ஜாயிஸ்ன்னு சொன்னோம். ஹதீஸ்ல எங்க இருக்கு? நீங்க சொன்ன ஹதீஸ்ல இருக்கு. இது என்னடா வம்புக்கு மேல வம்பா இருக்கு? நாங்க சொன்ன ஹதீஸ்ல இருக்கா? நாங்களே இல்லைன்னு தானே பிரச்சனை இருக்குன்னு மனசு நினைக்கிறேன். எந்த ஹதீஸ்ல இருக்கு? நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயிஷா அம்மாட்ட கேட்டாங்க, அந்த ஓரத்தில் இருந்த பாயை ஆயிஷா அதை எடுத்துதாமான்னு கேட்டாங்க. சுத்தம் இல்லாமல் இருந்த உம்மா சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் நான் சுத்தம் இல்லாமல் இருக்கேனே, லைஸத் ஃபீ யதிகி ஹைலுன், பிரச்சனை கையில இல்ல, நீங்க எடுத்து கொடுங்கன்னு கேட்டாங்க. வருதா இல்லையா? அப்ப தூய்மை இல்லாத ஒரு பெண் ஒரு தூய்மையான ஒரு பொருளை தொடுகின்ற பொழுது, அது இன்னொரு பொருளை தொடுகின்ற பொழுது அது நஜீஸ் ஆகாது என்பது தானே சட்டம். அதானே அதுக்கு அர்த்தம். அதை வச்சுதான் நாங்க சொன்னோம்னு சொன்னாங்க. மூமின் ஒண்ணுமே சொல்லல, அடுத்த கண்ணிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு வந்துட்டாங்க. இது மாதிரியான கட்டங்கள்ல தான் சொன்னாங்க முஹத்திஸ்கள். நாங்களா சொன்னாங்கல்ல, நாங்கெல்லாம் மருந்து வியாபாரிகள். மொத்தமா கேட்டா மருந்து இருக்குன்னு சொல்ல தெரியும். எந்த மருந்தை யாருக்கு எப்படி எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத தெரிந்தவர்கள் ஃபகீஹ்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. மூமின்களே, அப்படிப்பட்ட மேன்மக்கள், அவங்களோட இறையச்சத்தை பத்தி நம்ம தெரியணும், அப்பதான் பூர்த்தி ஆகும். ஆனாலும் அந்த மேன்மக்கள் சட்டங்களை நமக்கு எவ்வளவு தியாகம், எவ்வளவு தியாகம், எவ்வளவு பெருந்தன்மை. அல்லாஹ் இந்த அவர்களை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தானே தவிர அவங்க யாரும் எங்களை பின்பற்றுங்கன்னு சொல்லவே இல்லை. எங்களை பின்பற்றுங்கன்னு சொல்லல. சகோதரரை சுருக்கமாக சொன்னால், பின்பற்றுவதனால் கிடைக்கக்கூடிய நன்மை, அல்லாஹ் நம்முடைய முதல்ல ஈமானை பாதுகாப்பான். நம்முடைய ஈமானை பாதுகாப்பான். கண்டிப்பா நீங்க கவனமா பாருங்க. யாரெல்லாம் மதுஹபை பின்பற்றக்கூடிய நல்லவர்களோ அவர்கள் பெரிய அளவில் கெட்டதாக வரலாறு இல்லை. எவர்கள் எல்லாம் மதுஹபை மறுக்க துணிந்தார்களோ அவர்கள் அழிந்து போனார்கள் என்பது வரலாறு. மிர்சா குலாம் காதியானி யாரு? நியாஸ் ஃபதஹிபுரி யாரு? இன்னைக்கு ரஷாத் ஹரீஃபா அது இதுன்னு எவனையெல்லாம் பின்பற்றுறாங்க. இவங்களை யாரு நீங்க நினைக்கிறீங்க? மதுஹபை யார் குறைகின்றார்களோ, அதுல இருந்து ஒரு மாதிரியா போக ஆரம்பிச்சாங்களோ, அந்த மேன்மக்களை வசைபாடினார்களோ, அவர்கள் இருத்திதாது வரைக்கும் போய் முடிஞ்சிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவுஸுபில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அது அவ்வளவு பெரிய ஆபத்தானது. என்கிட்ட ஒரு பையன், நான் சொல்றேன், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால சுபு தொழுதுட்டு போய் சொல்லால உட்காந்துருக்கேன். அந்த பையன் வஹாபி சிந்தனை உள்ளவன். இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய புதிய இயக்கங்கள் இருக்குல்ல, இதுல உள்ள பையன். அவன் வந்து கவலையோட சொன்னான், ஹஸ்ரத் என்னப்பா, என் மச்சான்
அந்த ரஷாது ஹலீஃபா சொல்றதை கேட்டு போயிட்டாரு. என்ன அர்த்தம்? ஹதீஸ் வேணாம், குர்ஆன் மட்டுமே போதும், அவங்களுடைய கருத்துன்னு வச்சுக்கேன். போயிட்டாரு. நான் சலனமே இல்லாம சும்மா, ஹஸரத் நான் இப்படி சொல்றேன், நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம கேட்குறீங்க, என்ன செய்யறது, உன்னை விட கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டான் அப்படின்னா, உன்னை விட ஸ்பீடா போயிட்டான். அவ்வளவு கோபம் வச்சு, அறிவு கட்டவர்களே, உங்களுக்கு இதை எங்களுடைய முன்னோர்களான இமாம்கள் 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. இன்னைக்கு குர்ஆன் போதும் ஹதீஸ் போதும்னு சொல்லுவீங்க, நாளைக்கு ஹதீஸ் வேணாம் குர்ஆன் போதும்னு சொல்லுவீங்க, இன்னொரு காலம் வரும் அதுலயும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவீங்க என்று அப்பவே எங்க உலமாக்கள் சொன்னாங்க. நீ கேட்கல, இல்ல நீ போற ரூட்டும் அதுதான், அவன் கொஞ்சம் முன்னாடி போயிட்டான், உனக்கு புத்தி இருந்தா எச்சரிக்காரு, இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லி. என்ன தயவுதாட்சணியம், என்ன தேவை இருக்கிறது சகோதரர்களை? எதுக்கு இதை சொல்ல வர்ற? இமாம்கள் வேண்டாம், அவருடைய கருத்து வேண்டாம், நான் போதும், நாங்கள் போதும். நீ யார்? உனக்கு அறிவும் கிடையாது, ஒழுக்கமும் கிடையாது, இறைச்சமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நீ இந்த பூமியில இருப்பதே வேஸ்ட், இந்த பூமிக்கு பாரம். நீ மார்க்கத்தை சொல்ல வரீங்கிற. அல்லாமா சைஃபுத்தீன் ரஷாதி ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ் அவங்களை அல்லாஹ் கபூல் செய்வான், அல்லாஹ்வுடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்குவான். ஒரே ஒரு அமலை கொண்டு அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 1000 நன்மையான காரியங்கள் இருக்கட்டும். இது போன்ற தீயவர்களை அவருடைய மொழியில் எதிர்த்தார்கள். அப்படிலாம் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் முடியாது. மசாயிலுக்குள்ள நான் வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் முடிவு செய்வோம், மார்க்கம் சொல்வதற்கு தகுதி இருக்கிறதா இல்லை என்பதை முடிவு செய்வோம் என்று சொன்னது இருக்கிறது. சாதாரணமான விஷயம் அல்ல, இதுதான் அடிப்படை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நம்மள இந்த குப்பைகளுக்கெல்லாம் கொண்டு போகல. நாம் உயர்விட மேலாக மதிக்கக்கூடிய மேன்மக்களான இமாம்களை பின்பற்றும் நசீபை அல்லாஹ் தந்திருக்கிறான். அவர்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டங்களும் குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்கள். நீ என்னை பின்பற்றுன்னு சொல்ல வர்ற, உன்னுடைய கருத்தின் வழியாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதா, எங்களது மேன்மக்களான இமாம்களின் வழியாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதா? எங்களின் மேன்மக்களான இமாம்களின் வழியாக, அவர்களின் கருத்தியல் வழியாக குர்ஆன் ஹதீஸை நாங்கள் பின்பற்றுகின்றோம். ஈருலகிலும் வெற்றிக்குரியவர்களாக நாங்கள் இருப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அத்தகைய உயர்ந்த நசீபை நமக்கும் அனைத்து மூமின்களுக்கும் வழங்குவானாக. வஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.